அன்பண்ண சொன்னாலும். சார் என்ன சார் வேணும்? யாரா நீ? நான் இங்கே வேலை செய்யறேன் சார். வேலைக்காரனா? பீட்ரு எப்போ வந்த? வா பீட்ரு, அவன் நம்ம ஊர்க்கார பையன் தான்ப்பா. டீ சாப்பிடுறியா? சொல்லு. டேய் மணி. ஏய் அவனை போய் வாங்கிட்டு சொல்லு. அதுக்கு வேற ஆள் இருக்கான் பீட்ரு. மணி. ஏய் வேலைக்காரன் தான்டா நீ, போடா. அவன் நம்ம ஊர் பையன். நானே போய் வாங்கிட்டு வரேன். என்னையா ஆபீஸ்க்குள்ள வருமா கண்டவளா கேள்வி கேட்கறான்? அவன் புது பையன், நீ யார் என்னன்னு தெரியாம. பார்த்து மரியாதையா இருந்துக்க சொல்லு. என்னங்க ஒரு டீ வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? டீ யாரா இது? கேவலமா இருக்கு. ஒழுங்கா ஒரு டீ வாங்க தெரியாது உனக்கு? ஆமாண்ணே, டீல சூடும் இல்ல சொரணையும் இல்ல. என்னது? டீல சூடும் இல்ல சுகரும் இல்லன்னு சொன்னேன். ஒழுங்கா டீ வாங்க கத்துக்கோ. என்ன வண்டியா? என்னடா ஆச்சு மாப்பிள்ள உனக்கு? அவன் ஏன்டா சும்மா விட்டுட்டு இருக்க? விட்றா, டீல முகத்த கழுவுனா சிகப்பாயிரலாம்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்றா, அவன் வவுத்துல கத்தி வச்சு குத்தி மண்ணாளி போட்டு. ஏய், நம்ம இங்க விருத காட்டுறது கடை வந்திருக்கோம். ஒழுங்கா ஒதுங்கி இருந்து தொழில கத்துக்கிட்டு உருப்பட வழியா பார்க்கலாம் பார்த்தா நீயே வம்புல தூட்டு போல இருக்கு. எங்க இருந்து மாப்பிள்ள உனக்கு இந்த பொறுப்பு வந்துச்சு? தானா வந்து வம்ப விட்டு தள்ளி நின்று தேடுற பரம்பரையாடா நம்ம பரம்பரை. டேய் ஊருக்கு போறா 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 போறா. அதாடி ஏன்டா இப்படி அடிச்ச? நீ தானடா போடுறான்னு அதான் போட்டேன். என்னடா காலேஜுக்குள்ள போறானுங்க? யாரா அவன்? அன்புராஜோட ஆளு. இந்த காலேஜ்ல தான் கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கான். அவனும் இந்த காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். கூல் ட்ரிங்க்ஸ் தானே கேட்டேன். கூலிங் இல்லாம கொடுத்தா எப்படி குடிக்கிறது? ஏய் என்னடா சத்தாங்க? அண்ணே கூல் ட்ரிங்க்ஸ் கூலா இல்லன்னு சண்டை போடுறான். கூல் ட்ரிங்க்ஸ் கூலா இல்ல? சாப்பிடுறியா நீ? கூல் ட்ரிங்க்ஸ் கூலா இருக்காதுடா. காபி கூலா இருக்காது. சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்கும். சட்னில கப்பு அதிகமா இருக்கும். சாப்பிடாண்டா. இல்ல பிரின்சிபல் கிட்ட சொல்லி சீட்டை கிழிச்சு. என்னடா பாக்குற? போடா. ஜோசப் கலக்கல இறங்க. ஹலோ ராதிகா, எப்படி இருக்க? பார்த்து 2 நாள் ஆச்சு. போலாம் ரைட். நான் ராதிகா தான். பட் நீங்க நினைக்கிற சிவகங்கை மதுக்கப்பட்டி அசோக வித்யாலயால 5வது படிச்ச ராதிகா அட இல்ல. அட 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 பக்காவா பைரட்ட மாதிரியே சொல்றியே. பாலக்காட்டுல இருந்து படிக்கிறதுக்காக ஞாபகம் ஏய் தெரிஞ்சு. ஏய் ஏய் ஏய், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. சின்ன வயசுல நீ ஸ்கூல் படிக்கும்போது பென்சில் சீவிட்டு இருக்கும்போது கை ஸ்லிப் ஆகி தொடைய கிழிச்சு நீ அழுதுகிட்டு இருந்த. அவசர அவசரமா என் கணக்கு புக்க கிழிச்சு எச்சி தொட்டு ஓட்டினேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து காயா ஆறிடுச்சுன்னு உன் தொடைய காட்டினேன். ஆனா அங்க தழும்பா இருந்துச்சு. உனக்கு சந்தேகமா இருந்தா பாரு, தொடையில தழும்பு இருக்கும். என்னது நடு ரோட்ல வச்சு இத பாரு அது பாரு தப்பு தப்பா பேசுறீங்க? சாரி சாரி சாரி, நீ வீட்ல போய் பாரு, அதான் கரெக்டா இருக்கும். செல்வம், ஹே செல்வம், நீ எப்படி இங்க? ஜெயந்தி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபைன். ஹே ராதிகா, நீ என்ன செல்வத்தோட டச்ல தான் இருக்கியா? பென் ஃப்ரெண்ட்ஸா, மெயில் ஃப்ரெண்ட்ஸா, இல்ல செல்ல டச்ல இருக்கீங்களா? ஐயோ இவன் யாருன்னு எனக்கு தெரியல. செல்வத்தை தெரியலையா? நம்ம ஸ்கூல் எஸ்பிஎல். பிளேடு, பேப்பர், தொடையில எச்ச தொட்டு ஓடுனானே, மறந்துட்டியா? இதத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இவனடா சொந்த ஊர் பாலக்காடு, அப்பா பேர் ஓமனக்குட்டேன், அண்ணன் பேர் கோமனக்குட்டேன், அது இதுன்னு மலையாளத்துல சம்சாரிச்சிட்டு இருக்கா. 10 நாள் நான் என்எஸ்எஸ் கேம்ப் போயிட்டு வரதுக்குள்ள நீ மலையாளியாவே மாறிட்டியா? மஞ்சு மலையாளி. எங்களுக்கு அப்பப்ப போர் அடிக்கும் போது நாங்க மலையாளத்துல தான் பேசிப்போம். போதும் பயோகிராஃபி வா. ஜெயந்தி உன் ஃபோன் நம்பர் என்ன? 9952422904. ராதிகா அது ஒரு நம்பர் தான் வித்தியாசம். 905. ஏன் நம்பர் இது கொடுத்த? ஓ சாரி, அவன் நம்பரை எரேஸ் பண்ணிரு. எரேஸ் பண்ற நம்பரா இது? மாப்பிள்ள இங்க என்னடா பண்ற? சிவகங்கைக்கு எத்தனை பஸ் போகுதுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். வேணாம்டா மாப்பிள்ள, அது மலையாள பொண்ணாவே 2 போட்டு நம்ம தமிழனாவே வாழ்ட்டு போவோம். 2 சேற்று ஒத்துமைக்கு நம்ம பாடுபட்டது போதும்டா. பாதி உடம்போட பாண்டியாபுரத்துக்கு போனோம்னா ஒரு பயனில நம்மள மதிக்க மாட்டாங்கடா. ஐயா காதுக்கு மட்டும் இந்த விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்க, என் மூக்குல இருந்து பிளட் லீக் அவுட் ஆகும். லீக் ஆன தொடச்சுக்கலாம் வா. நீ என்னைய தொலைக்காம போக மாட்ட. எங்களுக்கெல்லாம் பிராந்திய வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் ஏன் பீர் குடிக்கிற? அதானே, நீங்க எல்லாம் போதை குடிக்கிற குடிகாரங்க. நான் டயட் குடிக்கிறேன். ஆமா, குடிக்கிறதுல அப்படியான டயட் வண்டி கிடக்கு. உடம்பு அதிகமா இருக்கிறவங்க ரொட்டி சப்பாத்தின்னு தின்னு கம்மி பண்ண டயட் இருக்காங்கல்ல, அது மாதிரி உடம்பு கம்மியா இருக்கிறவங்க பீர் குடிச்சு ஏத்துற டயட். ஓ பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா போனோன்ற? ராதிகாவுக்கு லவ் மெசேஜ் அனுப்புறேன். பார்த்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள லவ்வா? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பப்பி லவ், சிக்கன் லவ், காஃப் லவ்டா. காப்பி லவ்வா? அதுனா கணேசா, சின்ன வயசுல ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா என்னென்னவோ தோணும், ஆனா ஒண்ணும் தெரியாது. உடம்புல என்னென்னவோ பண்ணும், ஆனா ஒண்ணும் புரியாது. டேய் ஐயாட்ட இருந்து போன். அப்படியே பேச. யா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உட்கார்ந்து தண்ணி இது விளங்கல. இல்லையா,
திருச்சியில தண்ணி பஞ்சா அதே காவேரி ஆத்துல 4 பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கமியா ஆ? குடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வந்தேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சாப்பிடணும்டா. ஆமாயா, சில பேர் நல்லா காய வச்சு ஆட்டு வாட்டரா குடிக்கிறாங்க, சில பேர் பிரிச்சுக்குள்ள வச்சு சிலு சிலு வாட்டரா குடிக்கிறாங்க. சரி தம்பி சாப்பிட்டு நல்லா இருக்கானா? உழுவையோட சாப்பிடுறாரியா, தண்ணி குடிக்கிறதுல கூட டைட்டா மெயின்டைன் பண்றாரு. எதுக்கு டயட்டு? உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிற சில மருந்துகள் சாப்பிடுறாரியா. அப்படியா? சரி நல்ல மருந்தா இருந்தா இங்க ஒரு 10 பாக்கெட் வாங்கி அனுப்பு, அவங்க அம்மாவை கொடுக்கலாம். அது பாக்கெட்ல வரதில்ல, பாட்டில்லவே வரும். கொரியர்ல அனுப்புனா கொட்டி தீத்துருவாங்க. நான் வரும்போது 4 பாட்டில் புடிச்சுக்கிட்டு வரையா. சரி போன தம்பிட்ட கொடு. ஒண்ணும் இல்லைன்னா வாசமாடா அடிக்க போகுது. தம்பி உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு. எப்பாவது நேரம் கிடைக்கும் போது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு போயிரு. சரிங்கப்பா.